சார்ந்தவரல்ல, நமக்கு யாரும் சார்ந்தவரல்ல என்ற தாரக மந்திரத்தை வருங்கால முக்குலத்தோர்களுக்கு எடுத்து கூறி வருங்கால முக்குலத்து நாயகரின் எழுச்சி நாயனாக தமிழகத்தில் மட்டுமன்று அகில இந்தியாவிலும் வளவர காத்துக் கொண்டிருக்கும் பேரறிவின் விடிவெள்ளி அன்பு தலைவர் அன்பு அண்ணன் கருணாஸ் அவர்களை வணங்கி மூவேந்தர் சீமையாம் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு வரலாற்றை நம்ம படித்துக் கொண்டிருக்கிறது. இதில் கொங்கு மண்டலமாம் கோயம்புத்தூர், அதை சிவகங்கை மாவட்ட செயலாளர் கூறியது போல தெற்கத்தி சீமை தேவரின் சீமையாக மாற்றிய ஆற்றல் மிகு முக்குளத்தூர் புலிப்படையின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களே, சேர நாட்டு தளபதி எனது பாசமிகு அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களே, தேவரையாவின் வழியில் பின்பற்றி தேசியமும் தெய்வீகமும் என்னும் இரு கண்கள் என்று கூறி தன் வாழ்நாள் முழுவதும் தேசியத்துக்காகவும் தெய்வீகத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்த ஒரு மனித புனிதரின் வழியில் பின்பற்றி இந்த கொங்கு மண்டலத்தில் இளைய பசுமடாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது பாசமிகு சகோதரர் அண்ணன் சிவபரிசு அவர்களே, முக்குளத்தூர் புலிப்படையின் மூத்த வழிகாட்டி சிந்தனையாளர் தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அருமை ஐயா காமராஜ் தேவர் அவர்களே, சேதுபதி சீமையில் பிறந்தாலும் கொங்கு மண்டலத்தில் இந்த முக்குளத்தூர் புலிப்படையை கோவை இளைய பசும்பன் சோமணி தேவர் அவர்களோடு தோளோடு தோல் நின்று வளர்த்து முக்குளத்தூர் புலிப்படையின் கொள்கை பரப்பு செயலாளராக பவனி வந்து கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு செயல்மரவன் அன்பு அண்ணன் இன்ஜினியர் மணிவண்ணன் அவர்களே, எவர் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் சிவகங்கை சீமையின் சிங்கமிக முக்குளத்தூர் புலிப்படையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எனது ஆற்றல் மிகு செயல்மரவர் சகா மணிமுத்து தேவர் அவர்களே, சிவகங்கை மாவட்ட செயற்குழு செயலாளர் அன்பு அண்ணன் கேபிள் சுரேஷ் அவர்களே, சேதுபதி சீமையின் கிழக்கு மாவட்ட தலைவராக தன்னை அர்ப்பணித்து முக்குளத்தூர் புலிப்படையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு மரியாதைக்குரிய ஐயா மங்களேஸ்வரன் அவர்களே, பரமக்குடியில் வீரத்தமிழன் முக்குளத்தின் முகவரி இருக்கின்ற கட்டளையை நான் சொன்னவுடன் நடைமுறைப்படுத்த என்னோடு தோளோடு தோல் நிற்கும் மரியாதைக்குரிய பெரியவர் அன்பு அண்ணன் அதிகமான் அவர்களே, மாடு கட்டி போரடித்தால் மாறாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த சோழ மண்டலமாம் திருவாரூர் சீமையில் இருந்து எங்கள் முக்குளத்தோர் புலிப்படைக்கு கிடைத்த பொக்கிஷம் மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய மண்ணை ரஜினிகந்தன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளராக தன்னை அர்ப்பணித்து இந்த முக்குளத்தோர் புலிப்படைக்கு வளர்ச்சிக்காக அல்லும் போதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் இளைய வழக்கறிஞர் மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் எனது பாசமிகு தம்பி வசலமன்று முத்துப்பாண்டி அவர்களே,
மாநில பொறுப்பிலாளர் ஒரு குறிப்பிட்ட சிலரை சொல்லிடுறேன். தலைவர் இருக்காங்க, நான் சொல்லக்கூடாது. அதான் கொஞ்சம் பொறுத்துறீங்க. மேலும் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் புலிப்படையை முக்குளத்து இளைஞர்களின் எதிர்காலம் வீரத்தமிழன் இருக்கின்ற கட்டளையை செயல்முறைப்படுத்துவதற்காக தன் படிப்பு நேரம் போக மீத நேரம் மூலம் நேரத்தை கூட குறிப்பிட முடியாத அளவிற்கு இந்த முக்குளத்தோர் புலிப்படைக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் இளைய வழக்கறிஞர் மாநில மாணவரணி செயலாளர் எனது பாசமிகு அன்பு இளவர் இளைய வழக்கறிஞர் எஸ் சுரேஷ்தேவன் அவர்களே, அருமை மாப்பிள்ளை பரமக்குடி நகர் மாணவரணி செயலாளர் கவின் கருணாஸ் அவர்களே, மேலும் இங்கு வருகின்ற பழனி நாகராஜ் அவர்களே, கொங்கு மண்டலத்தை ஆளுகின்ற முக்குளத்து புலிப்படையை தன்னை இணைத்து கொங்கு மண்டலத்தை மிரட்டுகின்ற முக்குளத்து புலிப்படையின் நாயகர்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, எக்குளத்தோடும் வாழ வேண்டுமானாலும் அந்த இடத்தில் முக்குளத்தோடு ஆள வேண்டும் என்பதை உறுதியாக சொல்லி ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அன்புக்குரிய வீரமரசி வேலுநாச்சியார் சீமையில் இருந்த மாவட்ட செயலாளர் மணிமுத்து அவர்கள் பாதி கதையை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று கூறுவார்கள். அதற்கு முன்னால் வாழெடுத்த பூலித்தேவனை வரலாற்றிலே மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார்? யாருமல்ல, மாமலா. நீங்க தான் நம்மதான். இதை மறுக்கப்படுறதுக்கு காரணம் நம்ம தான். அதை கொஞ்ச நேரத்தில் யோசிக்கணும். அதை யோசிக்க வைக்கிறதுக்காக ஒரு புது அவதாரம் தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் பிறந்து வரும். அப்படிப்பட்ட புது அவதாரம் தான் நம்ம வீரத்தமிழர். இதை சிந்திக்க வைக்கிறது வேலைதான் அவர் செய்யறார். சிப்பாய் கழகம் தோன்றுவதற்கு முன்பாகவே வாளெடுத்து போரிட்ட பூலித்தேவனின் வரலாறு இந்த மண்ணில் மறைக்கப்படுகிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, எங்கள் சேதுபதி சீமையில் ஆங்கிலேயரிடம் டயம் கேட்க சரியாக மழை பெய்யவில்லை, நெல்மணியை கட்ட எனக்கு நேரம் கொடுங்கள் என்று நேரத்தை கேட்க வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மாவீரனாகிறான். வீரன் சுதந்திர போராட்ட வீரனாகிறார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். எக்குளத்தோர் வாழ வேண்டுமானாலும் அந்த இடத்தில் முக்குளத்தோர் தான் ஆள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், அன்புக்குரிய சொந்தங்களே, வீரபாண்டிய கட்டபொம்மனும் திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கூட போயிட்டு வரும் வரையில் அந்த மண்ணை பகலூர் வெள்ளையத்தேவருங்கிற தேவரினத்தில் பிறந்த தளபதியை மீறி அந்த கோயிலுக்குள்ள அந்த அவனோட அரண்மனைக்குள்ள பாஞ்சாலமுறிச்சி அரண்மனைக்குள்ள போக முடியல. வந்து போரிடுறாங்க. பகலூர் வெள்ளையத்தேவன் இறந்த உடனே ஊமத்துறைய வீரபாண்டிய கட்டபொம்மன அரண்மனையை விட்டு ஓடிடுறாங்க. அப்ப யாரு வீரன், யாரு வீரன், அதை நீங்க மனசுல பதிஞ்சுக்கங்க. இது நம்ம தெற்க நடந்த ஒரு கதை. இந்த மண்ணில, இந்த கொங்கு மண்டலத்துல நடந்த கதை. ஓட நிலையில இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய நம்ம சகோதர ஒரு இனமான கவுண்டர் இடத்திலே பிறந்த தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தளபதியாக இருந்தது யாரு? கருப்புசாமி சேர்வைக்கார தேவன். அந்த தளபதி சார்ந்த உடனே ஓட நிலையில் அவர் கொல்லப்படுறார். நல்லா கேட்டுக்கங்க, இது வரலாறு, இது வரலாறு, இந்த மண்ணில் நடந்த வரலாறு. கருப்புசாமி சேர்வைக்கார தேவர் இறந்த உடனே ஓட நிலையில தீரன் சின்னமலையும் அவரோட தம்பியும் தாக்கப்படுறாங்க. அப்ப இந்த தேவர் சமுதாயம் எங்கெங்கே இருக்கோ அங்க பூரா மற்ற மக்களுக்கு பாதுகாப்பு. அது இன்று இல்ல, அன்னைக்கு. அதுக்குத்தான் சொல்றேன், எக்குளத்தோர் வாழணும்னாலும் அந்த இடத்துல முக்குளத்தார் அதாவது தன் வாழ்நாளில் பெண்களை கூட பிறந்த சகோதரியாகவும் தாயாகவும் போதித்த ஒரு தேசிய தலைவன், ஒரு தெய்வீக பிறப்பு.
புத்தரை கொண்டாடுறாங்க, சமண சமயத்துல புத்த மதத்தை கொண்டாடுறாங்க, புத்தர கடவுள. அவன் கூட தாலி கட்டி பெண் சுகத்தை அடைஞ்சிட்டு தான் கடவுளை போனான். ஆனா நம்ம கடவுள் அப்படிப்பட்ட கடவுள் கிடையாது. தன் வாழ்நாள்ல பெண்கள் அனைவரையும் கூட பிறந்த பிறப்பு என்னை பெற்றெடுத்த தாயின் சொல்லி வாழ்ந்த ஒரு மகான தாரிய தலைவரை சுத்தம். அன்புக்குரிய சொல்றவரே, இன்னைக்கு முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு காரணம் அன்னைக்கு இனமான போக்கு. தன் சமுதாயத்தை சேர்ந்தவன் நாகர்கோயிலில் அதிகம் வசிக்கிறான் என்ற ஒரே காரணத்திற்காக நாகர்கோயிலை தமிழ்நாட்டுடன் பிரித்துக் கொண்டு விவசாயத்தில் அதிக ஒரு ஆர்வம் உள்ள கல்லர் இனத்திலே பிறந்த முக்குளத்து இனத்திலே பிறந்த கல்லர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியை கேரளாவுடன் இணைத்த ஒரு ஜாமிய தலைவர் என்று பெருந்தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இது மாதிரி வரலாறு இது நிறைய சொல்லிட்டே போலாம். ஆனா தலைவர் அரசியல் பார்க்கக்கூடாது இருக்காரு. ஏன் அப்படின்னா நமக்கு நாமே திட்டங்களை தீட்டுங்க, நாம் யாருக்கும் தாழ்ந்தவர் அல்ல, நமக்கு யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல என்ற ஒரு தெய்வ வாக்கு எங்களிடம் எங்களை போன்ற இளைஞர்களிடம் கற்றுக் கொடுத்து இதன்பிடி நீ பயணம் செய் அப்படி என்று எங்கள் தலைவர் எங்களை வழிநடத்தலாம். இது போன்ற நிறைய குற்றச்சாட்டுகளை தெய்வீக திருமணம் அரசியல் காலத்தில் இருந்து இந்த நிமிடம் வரை மாற்றுச்சாலையினர் சென்று கொண்டிருக்கிறார்கள். சொந்தங்களே, இதை நீங்கள் சற்று உணர வேண்டும். அதாவது தலைவர் பேசணும், செயல ரத்தின் பேசணும் முடிச்சிருக்கார். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம எல்லாம் காலண்டர்ல தேதி கிழிக்கிற காலண்டர்ல இந்த வருடம் தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட ஜெயந்தி விழாவை குறிப்பிடல. இது எவ்வளவு பெரிய மோசம். சரத்குமாரோட பிறந்த நாளை சுட்டிக்காட்டி இருக்காங்க. அதுக்கான அவர் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன். அவர் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சாரு தெரியல, யாருக்கு என்ன செஞ்சிருக்காரு அது தெரியல, அது அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும். அவரை விட எந்த விதத்துல இந்த இனத்திற்காக ஏதாவது குரல் கொடுத்திருப்பாரா? என் சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இந்த தேவர் சமுதாயத்திற்காக, இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்காக பாடுபட்டிருப்பாரா? கிடையவே கிடையாது. அனைவரும் என் சகோதர சகோதரிகள் என்று தாழ்த்தப்பட்ட மக்களை ஆலய பிரவேசம் செய்த அந்த மகானோட ஜெயந்தி விழாவை காலண்டர்ல குறிப்பிடுறேன். இது ஏன் அந்த சொல்றேன்னா, இது ஒரு சின்ன உதாரணம். அதை இப்ப முக்குளத்தூர் குறிப்பிட கையில் எடுத்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச வகையில அந்த தேதி கிழிக்கிற சீட்டு தயாரிக்கிறதுக்கு 7 ரூபாய் ஆகும். சிவாசியில கேட்டேன், 7 ரூபாய் ஆகும். இதை நம்மளே தயாரிச்சுவோம். நீங்க அதிமுக இருக்கீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்க, பாராட்டோன நம்ம சமுதாயத்தை பாலடித்த காங்கிரஸ் கட்சியிலே இருக்கீங்க, புதுசா வந்திருக்க தேமுதிக இருக்கீங்க. எல்லாரும் அவங்க தலைவரை போட்டு காலண்டர் அடிப்பீங்க. இல்ல நீங்க கம்பெனி வச்சிருக்கீங்க, கடை வச்சிருக்கீங்க, அதுல நீங்க காலண்டர் அடிப்பீங்க. அந்த காலண்டர்ல கோவை மாவட்டத்திலிருந்து அடிக்கிறவங்க இளைய பசுமன்ற தொடர்பு கொண்டு இதுக்கு நம்ம ஒரு பேர் பசும்பொன் அல்லது தெய்வீகம் அப்படிங்கிற இந்த கேக்குக்கு ஒரு பேர் வச்சு இந்த கேக், அதுக்கு பேர் கேக்குன்னு சொல்லுவாங்க. டெய்லி சீட்டை கிளிக்கிறதுக்கு பேர் கேக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கேக்கு தயாரிப்ப முக்குளத்தூர் குடிப்படை கையில் எடுக்க போகுது. இதுல என்ன பண்ண போறோம்? தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவோட ஜெயந்தி விழாவை மட்டும் பதிவு பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஜனவரி 23 இந்திய சுதந்திரத்திற்காக 14 ஆண்டு காலம் தனிமை சிறையில் இருந்து சுதந்திர காற்றையே சுவாசிக்காமல் இருட்டு சிறையில் இறந்து போன மன்னர் ரிவேல் முத்துராமலிங்க சேதுபதியோட நினைவு நாள். சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவதா இல்லை அடுத்தவனிடமிருந்து போராடி பெறுவதா? இன்று படித்த இளைஞர்களே சிந்தித்து பாருங்கள். அடுத்தவனிடம் கேட்டு பெறுவதற்காக 45 தற்காலிக பிரதமராக தன்னை அறிவித்து இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்றுத் தந்த தேசிய தலைவன் அருமைக்குரிய ஐயா தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் சொன்னார்கள், அடுத்து ஒரு பிறவி இருந்தால் அது இந்த தேவரிடத்திலே பிறக்கணும் என்று. அது நீங்கள் நானும் சொல்வதில் பெருமை இல்லை. அன்பு சகோதரர்களே, வங்கத்திலே பிறந்தவர் அவர் தமிழகத்திலே சென்னை மெரினா கடற்கரையிலே சொன்னார், அடுத்து ஒரு பிறப்பு என்றால் தமிழகத்திலே தென்பகுதியிலே தேவரிடத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்ன நினைப்பாட்டு பிறந்த நாள் ஜனவரி 23.
சுகபோக வாழ்க்கையை அறிவித்து மாட மாளிகையில் வாழ திட்டங்கள். ஒரு பொருளை நீங்க கீழே போட்டீங்கன்னா அடுத்தவன் எடுத்துக்கலாம். ஒரு பொருளை நீங்க கீழே போட்டீங்கன்னா அடுத்தவன் எடுத்துக்கலாம். நீங்க பேர் வைக்க மறந்த நாச்சியார் பாண்டியனை கண்டவே வச்சுக்கிட்டு இருக்கான். அதை தயவுசெய்து வச்சிருங்க. அதனால நம்ம மன்னர்கள் படத்தை போடுங்க. இந்த ஒரு ரசிகர் மன்றத்துக்கு அவனுக்கு இவனுக்கு சொல்லிட்டு சின்னலாம் நீங்க போடாதீங்க. நம்ம மன்னர்கள், நம்ம சமுதாய தலைவர்கள் இவங்க படத்தை மட்டும் போட்டு நீங்க பத்திரிக்கை அடிங்க. தயவுசெய்து சொந்தங்களே, இதை நான் செக்டர்னு ஒன்று சொல்லல, உங்க வீட்டுல பிறந்த உங்க தம்பியா அண்ணனா சொல்றேன். இதை கேட்டு மேலும் நம் முப்படத்தின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கூறும் வழியில் என்றென்றும் தமிழகத்தை சீரோடும் சிறப்போடும் வழிநடத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்கிறோம்.